ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சுரக்காயை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தான் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம்னு எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். இந்த சைஸ் அளவுள்ள சுரக்காய் ரொம்ப பெருசு கிடையாது, ஒரு 300 கிராம் அளவு இருக்குங்க. தோலெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் குட்டி குட்டியாக மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வதக்க வேண்டிய ஐட்டம் எல்லாம் எண்ணெயெல்லாம் சேர்க்காமல் நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஒரே ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டை இருக்கு இல்லையா, ஒரு 2 இன்ச் அளவு வர்ற மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்செடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு கல்பாசி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து வரமல்லி இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. அடுப்பு எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. அதை விட கொஞ்சம் கம்மியாக சீரகம் சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் 2 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா வந்து வறுத்து விட போகிறோம். இப்போது காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரே ஒரு வத்தல் தான் இதில் சேர்த்துருக்கிறேன். இந்த காரம் வந்து இப்போதைக்கு போது. நம்ம வறுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் மசாலா சேர்க்கும் பொழுது நம்ம பவுடரில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வறுத்து ஃப்ளேவர் வரவும் நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் அதை நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரையாக அரைச்சிடலாம். இப்போது அதே குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சோம்பு இது மட்டும் 3/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல பெரிய வெங்காயமே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தது. நீங்கள் வெங்காயம் நிறையா சேர்த்தா தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் உங்களுக்கு சின்ன சைஸில் இருந்ததுன்னா நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் வந்து இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இதை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதை மட்டும் சேர்க்கணுமா அப்படின்லாம் கிடையாது. இதில் வந்து இன்னும் ஒரு 2 ஐட்டம் சேர்க்கணுங்க. இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பூண்டு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் 2 சில் அளவு தேங்காய் சில் இதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி இதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தேங்காயெல்லாம் சேர்த்துக்கிறதுனால நல்லா திக்காகவும் கிடைக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இது இப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கியிருக்கோம் இல்லையா, பாருங்களேன் கலரே நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த நேரத்தில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம். புளிப்பு சுவைக்கு இந்த தக்காளி மட்டும் தான், சின்ன சைஸ் தக்காளியில் ஒன்று பழமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதையுமே நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா சுரக்காய், இதை நீங்கள் வந்து குட்டி குட்டியாக தான் கட் பண்ணணும். ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம சேர்க்குற மசாலா எல்லாமே உள்ளெல்லாம் போயிட்டு சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கணும். பெருசாக போட்டிங்கன்னா காய் வந்து தனியாக இருக்கும், அதனால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது, சேர்ந்து கிடைக்காது. அதனால் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தோடையுமே நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது, அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு இதில் ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது, நம்ம காரம் எதுவுமே சேர்க்கலாம். நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ஃபஸ்ட் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மணம் வர்ற அளவுக்கு நல்லா வந்து இதை இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா இது நல்ல ஃப்ளேவர் இருக்கும். நம்ம மசாலா ஐட்டம் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கிறதுனால வீடு ஃபுல்லாகவே நல்ல ஒரு சூப்பரான ஸ்மெல் இருக்கும். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் மட்டும் மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூளும் நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம காய் வேகணும் அப்படின்றதுக்காக நிறையா தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஏன்னா சுரக்காய் அப்படின்றது வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் தேவைப்படும். அதுவே வந்து தண்ணி கண்டென்ட் அதில் இருக்கும். அதனால் தண்ணி ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தான் சேர்த்துருந்தேன். கலருக்காக இப்போ மஞ்சள் தூளும் சேர்த்தாச்சு. இன்னும் உப்பு எதுவுமே சேர்க்கலாம். அதே மாதிரி காரத்துக்கு வந்து கொஞ்சமாக மிளகாய் தூளுமே நம்ம சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வத்தல் மட்டும் தான் நம்ம சேர்த்துருந்தோம், அதனால தான். இப்போ கல்லுப்பும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து புதினா தழைலாம் போடக்கூடாது. இதுக்கு வந்து மல்லித்தலை இருக்கு இல்லையா, அதை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு லாஸ்ட் நம்ம குக்கர் மூட போகும்போது அந்த இதை சேர்த்துக்கணும். காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, அதனால் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் மட்டும் தான் அதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடுங்க. இதில் பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி மிளகாய்த்தூள் வர மிளகாய் இருக்குல்லையே, அதை அரைக்கிறது அந்த இது மட்டும் தான் சேர்க்கணும். அதுதான் வந்து டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கு. பாருங்களேன் இந்தளவு தான் இருக்கணும். இதுக்கு மேலே வந்து ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாட்டம் ஆயிரும். இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக மல்லித்தலையை மட்டும் தூவிட்டு நம்ம குக்கரில் வந்து ஒரு 2 விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். இப்போயே நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துகிட்டு இருக்கு. பாருங்களேன் தனித்தனியாக இருக்குது. நம்ம இதாக கிடைக்கும் பொழுது 2 விசிலுக்கு அப்புறம் பார்க்கும்பொழுது நல்லா ஒன்றோட ஒன்று மசிஞ்சு சூப்பராக கிடச்சிரும். 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்தாச்சு. பாருங்களேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கலருமே நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு.
நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு சாப்பிடுங்க. சப்பாத்தி, பூரி, தோசைன்னு எல்லாத்துக்கூடயுமே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிடலாம். ஒரு லெமன் ரைஸ் வச்சு இதை சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.